வணக்கம் நண்பர்களே, விருதுபட்டியான் அகாடமியின் மற்றொரு பயனுள்ள வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணுறே குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் வந்து பேசிக் பிகினர், எனக்கு அது குரூப் 4 பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் டிஎன்பிஎஸ்சினா என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்பான்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற அதோட எக்ஸ்பான்ஷன். தமிழில் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு துறைகளுக்கு தேவையான பணியாளர்களை போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யும் அரசு அமைப்பு தான் வந்து டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? அப்போ கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த குரூப் 4 ஃபஸ்ட் நம்ம குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன பொசிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குரூப் 4க்கு கீழே என்னென்ன ஜாப்ஸ் வருது அப்படின்னா, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட் அண்டு ஸ்டெனோடைப்பிஸ்ட், இந்த 4மே வந்து வருது. சரிங்களா? ஓகே, நான் குரூப் 4 எழுத ஆசை இருக்குது, என்னென்ன பொசிஷன் இருக்குது தெரிஞ்சிருச்சு. என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும். மினிமம் 10th முடித்த எல்லாருமே குரூப் 4 எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட் தான். ஆனால் ஏஜ் லிமிட்னு வரும்போது அஸ்பர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதன்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் மாறும். அந்த ஏஜில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எலிஜிபிள் குரூப் 4 எழுதுறதுக்கு. ஓகே, எழுத போகிறது என்னென்ன சப்ஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, இந்த 3மே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருவோட கொஸ்டின்ஸ் கவுண்டிங் வந்து மாறும். இப்போ தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் 200 கொஸ்டின்ஸ். மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க்ஸ் வந்து உண்டு. சரிங்களா? அடுத்து இந்த குரூப் 4 எதுக்கு நான் சூஸ் பண்ணணும் வித் எக்ஸாம்ஸ்லாம் இது பண்ணுறதை விட அப்படின்னா, இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க, மினிமம் 10th முடித்த யாருனாலுமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுத முடியும். அந்தளவுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனில் இது வந்து எலிஜிபிளாக இருக்கிற ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ குரூப் 4 இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இந்த குரூப் 4 பேசிக் தெரிஞ்சாச்சு, அதோட சிலபஸ் என்ன, எப்படி படிக்கலாம், எப்படியெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா, எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வந்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கற்றல் முதல் வெற்றி வரை உங்கள் விருதுபட்டியான் அகாடமியின் துணையோடு. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.